கன்னி ராசி என்பர்களே, நம்பியவர்களால் ஏற்பட்ட ஏமாற்றங்கள் இன்னும் அது உங்களுடைய மனதை உடைத்து போட்டிருக்கலாம். கணக்கு தப்பிய ஒரு பாச கயிறு போல நீங்கள் யாரை உங்களுடைய பாசமாக நினைத்தீர்களோ அவர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள விஷமாகவே மாறியிருப்பார்கள். நீங்கள் எப்பொழுதுமே மனிதர்களை மிகவும் உற்று கவனித்து புத்திசாலித்தனமாகத்தான் எப்பொழுதும் எல்லா விதமான மனிதர்களையும் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நபர்களாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் நீங்கள் இருந்து கொண்டுமே தான் இருப்பீர்கள். ஆனால் அப்படிப்பட்ட உங்களின் கூர்மையான அறிவையும் தாண்டி நீங்கள் தீவிரமாக நம்பிய ஒரு நபர் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை தேடி கொடுத்திருப்பார். ஆனால் அப்படிப்பட்ட ஏமாற்றங்கள் நடக்கும், அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமேல் பிரச்சனைகளை தேடி கொடுக்கும் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீர்கள். இவன் நமக்கு எப்போதுமே உண்மையாகத்தான் இருப்பான் என்று நீங்கள் யாரை உங்களுடைய மனதிற்குள் நினைத்து வைத்தீர்களோ அவரை உங்களுடைய பலவீனங்களை புரிந்து கொண்டு மிக சரியான நேரத்தில் உங்களுக்கு கைவிரித்த ஒரு அனுபவங்களும் இன்னும் இருந்து கொண்டுமே தான் இருக்கும். பண ரீதியாகவோ அல்லது மன ரீதியாகவோ அவர்கள் உங்களுக்கு தந்த ஏமாற்றங்கள் உங்களுடைய புத்திசாலித்தனத்தின் மீது உங்களுக்கே ஒரு சந்தேகத்தை நிச்சயமாகவே ஏற்படுத்தி கொடுத்திருக்கும். நான் இவ்வளவு கவனித்தும் எப்படி ஏமாந்தேன் என்ற கேள்வி உங்களுடைய மனதை இன்றும் குடைந்து கொண்டும் அது தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்திருக்கிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் கூற வேண்டும். நீங்கள் அமைதியாகவே இருந்ததால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பாரங்கள் என்பதை இன்னும் சுமந்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கிறீர்கள். கன்னி ராசிக்காரங்களை, உங்களுடைய முகத்தில் எப்போதும் அமைதி என்பது இருந்து கொண்டே தான் இருக்கும். உங்களை பார்த்தவர்கள் இவருக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது என்று நினைத்த ஒரு அனுபவங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாகவே இருக்கும். ஆனால் அந்த அமைதிக்கு பின்னால் எத்தனை எண்ணங்கள், எத்தனை கவலைகள், எத்தனை சொல்ல முடியாத வழிகள் இருந்தது என்பதை உங்களை விட வேறு யாருக்குமே அவர்களால் அறிந்து கொள்ளவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு கஷ்டமான ஒரு வாழ்க்கைகளைத்தான் இதுவரைக்கும் நீங்கள் சுமந்து கொண்டுமே தான் இருப்பீர்கள். ஒரு மனிதன் வாழ்க்கைக்குள்ள அமைதியாக இருந்தால் அவன் சந்தோஷமாக இருக்கிறான் என்ற அர்த்தங்கள் கிடையாது. எல்லாத்தையும் அவன் பார்த்துவிட்டு யாருமே அவனுக்கு தேவையில்லை என்று நினைத்து கொண்டு தான் அவன் அமைதியாக இருப்பான். ஏனென்றால் மனதிற்குள் அவ்வளவு வலிகள் இருக்கும். அந்த வலிகளை யாரிடம் போய் சொல்வது என்று தெரியாமல் நீங்கள் மனதிற்குள் போட்டுக்கொண்ட சில குழப்பங்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருக்கும். இரவு நேரங்களில் மட்டும் மனம் பல கேள்விகளை உடைய வாழ்க்கைக்குள்ள கேட்டிருக்கலாம். நான் செய்தது சரியா, என்னை யாராவது புரிந்து கொள்வார்களா என்ற எண்ணங்கள் உங்களை தோர்வடைய செய்த ஒரு அனுபவங்களும் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இந்த அனுபவங்கள் எல்லாருடைய வாழ்க்கைக்குள்ளையும் பொருந்தாது. ஆனால் சில கன்னி ராசிக்காரர்கள் வெளியில் வலிமையாகவும் உள்ளுக்குள்ள போராடுபவர்களாகவும் இன்னும் இருந்து கொண்டுமே தான் இருப்பார்கள். உங்களுடைய கண்ணீரை மறைத்து மற்றவர்களுக்கு தைரியம் கொடுத்த ஒரு அனுபவங்களும் நிச்சயமாகவே இருக்கும். உங்களுடைய பிரச்சனைகளை மறைத்து மற்றவர்களின் பிரச்சனைகளை தீர்க்க ஒரு முயற்சி செய்தவர்களும் நீங்கள் தான். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்கும், அது எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும் என்பதை அறிந்து கொள்வதற்கு முன்பு மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் கன்னி ராசியான உடைய வாழ்க்கைக்குள்ள குடும்ப உறுப்பினர்களிடம் கொஞ்சம் அனுசரித்து சென்றால் மட்டுமே தான் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்குள்ள நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். எதிர்பாராத சில உதவிகள் மூலம் தனவரவுகள் என்பது கிடைத்து அது மென்மேலும் உடைய வாழ்க்கையவை அழகுபடுத்தியும் காட்டும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் பொறுமையாக நீங்கள் நடந்து கொண்டால் இனிமேல் உடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே மாறி நல்ல விதமான காரியங்களையும் நல்ல விதமான சுப நிகழ்ச்சிகளையும் உடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். அப்படிப்பட்ட நிகழ்வுகள் இனிமேலாவது உடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுகிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனித்து பாருங்கள். அப்பொழுதுதான் உடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். வேலை இடத்தில் உயர்வு மற்றும் மதிப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனிமேல் உடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். உழைப்பிற்கு மகுடங்கள் சூடக்கூடிய ஒரு கௌரவங்களும் உடைய வாழ்க்கைக்குள் நிச்சயமாகவே ஏற்படும். இதுவரை வேலை பார்க்கும் இடத்தில் மற்றவர்களின் வேலைகளையும் உங்களுடைய தோள்களில் நீங்கள் சுமந்து கொண்டு தொடர் வேலை அழுத்தத்தால் இயந்திரமாக ஓடிய உங்களின் உண்மையான உழைப்பை மேலதிகாரிகள் நாளை முதல் தெளிவாக புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பார்கள். உங்களை ஒரு சாதாரணமான ஆளாக நினைத்து உங்களுடைய திறமைகளை பயன்படுத்திவிட்டு கிரெடிட்டும்
தட்டி பறித்த கார்ப்பரேட் அரசியல் மனிதர்களை உங்களை விட்டு இப்பொழுது விலக வைப்பார்கள். நீங்கள் எதிர்பார்த்த பிரம்மாண்டமான பதவி உயர்வுகளும் அதிகாரங்களும் அதற்கேற்ற ஊதிய உயர்வுகளும் உங்களை தேடி நாளைய நாளில் வந்துவிடும். அலுவலக கூட்டங்களில் நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனைகள் மற்றும் கருத்துக்களுக்கு தனி மதிப்பும் இனிமேல் மதிப்பும் மரியாதையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். உங்களை ஏளனமாக பார்த்த சக ஊழியர்கள் இனிமேல் உங்களை பார்த்து வியந்து மரியாதையோடு கைகோப்பி நிற்கக்கூடிய நிலைமைகள் நிச்சயமாகவே நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். அதனை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள். உங்களுடைய தொழிலில் புத்திசாலித்தனமான முடிவுகள் ஒரு லாபத்தை இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுக்கும். கன்னி ராசிக்காரங்களை தொழில் வாழ்க்கையில் வெற்றி என்பது உழைப்பால் மட்டும் வருவது கிடையாது. சரியான நேரத்தில் எடுக்கக்கூடிய சரியான முடிவுகளால்தான் அது ஏற்படும் என்பதை இந்த ஒரு நாளில் நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். கடந்த காலத்தில் சில முடிவுகளை எடுக்க அதிகமாக நீங்கள் யோசித்திருக்கலாம். சில வாய்ப்புகளை கவனமாக கூட நீங்கள் அணுகியிருக்கலாம். ஆனால் அந்த அனுபவங்கள் அனைத்தும் உங்களுக்குள்ள ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்த ஒரு அனுபவங்களை நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். இனிமேல் வரக்கூடிய காலத்தில் அவசரப்படாமல் தெளிவாக சிந்தித்து எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்ல ஒரு மாற்றங்களை கொண்டு வந்து சேர்க்கும். வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு புதிய திட்டங்கள் உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது வந்துவிட்டது. வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு திறமையை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கலாம். ஆனால் இந்த அனுபவங்கள் எல்லாருடைய வாழ்க்கைக்குள்ளேயும் பொருந்தாது. சில கன்னி ராசிக்காரங்களுக்கு தொழிலில் வளர்ச்சிக்கான புதிய பாதைகள் இனிமேல் திறக்கப்படும். எனவே அந்த பாதையை மட்டும் உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே மாறிவிடும். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய நாட்கள் அப்படி மாறுகிறதா இல்லையா என்பதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஏதேனும் ஒரு கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம். வந்துவிடும். உழைப்பிற்கு மகுடங்கள் சூடக்கூடிய ஒரு கௌரவங்களும் உடைய வாழ்க்கைக்குள் நிச்சயமாகவே ஏற்படும். இதுவரை வேலை பார்க்கும் இடத்தில் மற்றவர்களின் வேலைகளையும் உங்களுடைய தோள்களில் நீங்கள் சுமந்து கொண்டு தொடர் வேலை அழுத்தத்தால் இயந்திரமாக ஓடிய உங்களின் உண்மையான உழைப்பை மேலதிகாரிகள் நாளை முதல் தெளிவாக புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பார்கள். உங்களை ஒரு சாதாரணமான ஆளாக நினைத்து உங்களுடைய திறமைகளை பயன்படுத்திவிட்டு கிரெடிட்டும் தட்டி பறித்த கார்ப்பரேட் அரசியல் மனிதர்களை உங்களை விட்டு இப்பொழுது விலக வைப்பார்கள். நீங்கள் எதிர்பார்த்த பிரம்மாண்டமான பதவி உயர்வுகளும் அதிகாரங்களும் அதற்கேற்ற ஊதிய உயர்வுகளும் உங்களை தேடி நாளைய நாளில் வந்துவிடும். அலுவலக கூட்டங்களில் நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனைகள் மற்றும் கருத்துக்களுக்கு தனி மதிப்பும் இனிமேல் மதிப்பும் மரியாதையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். உங்களை ஏளனமாக பார்த்த சக ஊழியர்கள் இனிமேல் உங்களை பார்த்து வியந்து மரியாதையோடு கைகோப்பி நிற்கக்கூடிய நிலைமைகள் நிச்சயமாகவே நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். அதனை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள். உங்களுடைய தொழிலில் புத்திசாலித்தனமான முடிவுகள் ஒரு லாபத்தை இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுக்கும். கன்னி ராசிக்காரங்களை தொழில் வாழ்க்கையில் வெற்றி என்பது உழைப்பால் மட்டும் வருவது கிடையாது. சரியான நேரத்தில் எடுக்கக்கூடிய சரியான முடிவுகளால்தான் அது ஏற்படும் என்பதை இந்த ஒரு நாளில் நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். கடந்த காலத்தில் சில முடிவுகளை எடுக்க அதிகமாக நீங்கள் யோசித்திருக்கலாம். சில வாய்ப்புகளை கவனமாக கூட நீங்கள் அணுகியிருக்கலாம். ஆனால் அந்த அனுபவங்கள் அனைத்தும் உங்களுக்குள்ள ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்த ஒரு அனுபவங்களை நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். இனிமேல் வரக்கூடிய காலத்தில் அவசரப்படாமல் தெளிவாக சிந்தித்து எடுக்கக்கூடிய முடிவுகள்